ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பாலா அவர்களே. வெல்கம் எவ்ரிபடி டு RRR. அண்ட் இன்னைக்கு RR ஜெயிச்சதுனால சுட சுட பேசுவோம் RRRல. எஸ் சார், சுட சுட RRRல வந்து எனக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை வந்து RR அண்ட் LSG குடுக்குறாங்கன்றதே ஒரு சர்ப்ரைஸா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா RR மேட்ச்னால நீங்க சொல்லுவீங்க பாலா RROன்னு தூங்க வைக்கிறாங்க பாலாம்பீங்க. LSG பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு டீம் வந்து இன்னைக்கு ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஒரு த்ரில்லர் கொண்டு வந்தது. ஹவ் இன்ட்ரெஸ்டிங் வாஸ் தி மேட்ச்? இல்ல, எனக்கு வந்து LSG, எனக்கு இந்த நிக்கோலஸ் பூரான், ஸ்டாயினிஸ், ராகுல் இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து என்ன டார்கெட் வேணா அடிச்சுடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தேன். இப்ப நேற்று கிளாஸ் எடுத்துன்னு போன மாதிரி திடீர்னு பார்த்தா வேல்முருகன் வந்து கச்சா நல்லா போலிங் போட்டு கட்சியில இவங்களுக்கு LSG போயிடுச்சு மேட்ச். வேல்முருகன் அதான் ஒத்த சொல்ல அதே மாதிரி ஒருத்தருக்காரு. சந்தீப் சர்மாவா? சாண்டி அவரு பால போடவே மாட்டேன்றாரு. இவங்க ஆடி முடிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல பால்லாம் அவர் போடவே இல்லை இந்த இன்னிங்ஸ்ல. அவ்வளவு ஸ்லோவா போடுறாரு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பரா போட்டாரு. அவர் தான் மெயின் ரீசன். இவங்களை அடிக்க முடியல. அம்பையர் போன் போட்டாராமா. அவரு போன் போட்டு எங்க போனீங்க நீங்க? உங்க ஓவர் சார், நான் ஏன் ஓவர் முடிச்சு வந்துட்டேன். முடிச்சிட்டீங்க. 3 பால் தான் போட்டுக்கிறீங்க. இன்னும் 3 பால் நீங்க போடவே இல்லை. அம்பையர் போன் பண்ணாராம். ஆமா, இப்போ அதுல பாருங்க, நான் எப்பயும் சொல்லுவேன், ஓடி வருது, வேகமா ஓடுறது, மெதுவா போடுறதுன்னு இல்ல. அதாரா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க அத்தனை பேரும். இமேஜின் பண்ணுங்க, தப்பான்னு உம்ரான் மாலிக் டேபிள் ஆனா ஒரு 2 பேர் போட்டுதான் என்ன ஆயிருக்கு இன்னைக்கு. பின்னி இருப்பாரு நிக்கோலஸ் பூரான். அப்படி போட்டா எங்க நிக்கோலஸ் பூரான பிரேக் போட வச்சாங்கன்னா, சந்தீப் சர்மா பிரில்லியண்டா வந்து ஓடி வந்து மெதுவா போடுறாரு. போன் சார் அடிச்சு முடிச்சப்பறம் மெதுவா ஸ்கொயர் லைக் வீட்டுக்கு போகுது. அவர் அங்க கிளாம் பண்ணிட்டாரு. ராகுல்ல வந்து வைட் அவுட் மெதுவா போட ஆரம்பிச்சார். அவரால் பவர் கொடுத்து ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப டெட் டயர்டு வேற. ரொம்ப யூஸ்வலான ஃப்ளோல இல்லை இன்னைக்கு ராகுல். அதனால சந்தீப் சர்மா வெரி வெரி வைட்டல். அந்த மாதிரி போல உங்களுக்கு சொல்ல முடியல. ஸ்லோவா வைட் அவுட் ஆஃப் போடுறவங்க தான் டேஞ்சரஸ். கரெக்டா போட்டாரு இன்னைக்கு. எஸ் சார், எனக்கு இன்னைக்கு RR டீம்ல வந்து ரொம்ப பிடிச்சது சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி. போன வருஷம் வந்து ஆக்சுவலி வி ஹேட் குவைட் இஷ்யூஸ். அதாவது வந்து ஏன் இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, என்னது இது கேப்டன்சில சஞ்சு சாம்சன் ஹேஸ் டு இம்ப்ரூவைஸ் நிறைய பேசியிருக்கோம். பட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நிறைய பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. என்னன்னா வந்துட்டு இந்த அஸ்வினை கரெக்டான இடங்கள்ல யூஸ் பண்ணது. யுஸ்வேந்திர சஹால வந்துட்டு நம்ம இந்த டீம்ல பாத்தீங்கன்னா RCBல அவர் இருக்கும்போது விராட் வந்து கரெக்டா அந்த பவர் பிளே முடிஞ்ச உடனே 7வது ஓவர் 8வது ஓவர் சஹால கொண்டு வருவாரு. எவ்ரி டைம் சஹால் ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்துருவாரு. சோ அவர் அங்க யூஸ் பண்ணது. சந்தீப் சர்மாவை வந்துட்டு இந்த 15வது ஓவர்ல தான் இன்ட்ரோடியூஸே பண்றது. அது வரைக்கும் அவர் வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி அந்த பவுலிங் சேஞ்சஸ் வந்து எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருச்சு. சஞ்சு சாம்சன் இஸ் வெரி காம் த்ரூ அவுட் தி மேட்ச். ஜெயிச்சாலும் ஒரே ரியாக்ஷன் எல்லாமே. அந்த தோனியோட ஒரு சாயல் லைட்டா தெரியுது. ரொம்ப காம். நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு கிளிக் ஃபார் ஹிம். ஐ டெஃபினெட்லி அக்ரி. அவருடைய மூவ்ஸ் எஸ்பெஷலி நீங்க சொல்ல கரெக்ட். அஸ்வினை கொண்டு வந்து பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தார். இம்பார்ட்டன்ட் குரூஷியல் ஜங்ஷன்ஸ்ல கொண்டு வந்தார். பட் அங்கேயும் வந்து சஞ்சு சாம்சன் தன்னுடைய உங்களை ரொம்ப ஓவரா பாராட்டுறீங்க. நான் லைட்டா ஒன்று சொதப்பினேன். எங்கன்னா 15, 17, 19 மட்டுமே போடுற மாதிரி கொண்டு வந்தேன் சந்தீப் சர்மாவை. அவருக்கு 4 இருக்கு. பட் நான் அவருக்கு 3 தான் கொண்டு வந்தேன். நல்ல சான்ஸ் கொடுத்தேன் LSG. அவங்க வேஸ்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணாரு. 4th ஓவர் போட முடியாதபடி. அது என்ன அது ரகசியம் எனக்கு புரியல. எனிவே, இவங்க அத்தனை பேரும் ஸ்லோ போலர்ஸ். சஹலா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஸ்லோ போலிங்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பேஜார் ஃபாக்ஸ் பண்ணி விட்டாங்க அவங்கள. நடுவில் போல்ட் வந்து கொஞ்சம் LSG பக்கம் போனாரு. மீதி ஸ்லோ போலர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் மேட்ச. அதெல்லாம் கிடையாது, நாங்க எப்படியுமே ஜெயிச்சிடறோம் சொல்லிட்டு. இவங்க ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் அத்தனை பேருமே ஒரே ஒரு பிகினிங் ஆன ஒரே ஒருத்தர் வந்து KL ராகுல் ஒண்டி தான். மீதி யாருமே ஸ்ட்ரெயிட் அவே ஸ்ட்ரோக்ஸ் போய் விக்கெட் கொடுத்துட்டாங்க. பட் அந்த RR உடைய ஸ்ட்ராட்டஜி த்ரூ அவுட் மெதுவா போட்டு இவங்களை வந்து டிமாரலைஸ் பண்ணுறது சூப்பரா கிளிக் ஆயிடுச்சு. எஸ் சார், அவங்க பவுலர்ஸ் லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு RR டீம் வந்து ஒரு முக்கியமான பவுலர் புதுசா வந்தாரு பாத்தீங்களா, பர்கர்னு சொல்லி ஒருத்தர். அதுவும் என்ன நன்றி பர்கரா, என்ன நன்றி பர்கர், வாங்க பர்கர், சாப்பிடுங்க பர்கர்னு நம்ம ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அவரோட பவுலிங் இனிஷியல் ஸ்பெல்ல வந்துட்டு அலாங் வித் ட்ரெண்ட் போல்ட். ஹவு டு யூ சீ தட்? ஆமா, 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் பவுலிங்ல வந்து 2 பேர் ஃபர்ஸ்ட். ஏன்னா போல்ட்டுக்கு வந்து என்னைக்குமே அந்த ராசி முதல் தீபக் சார் CSK இருக்கிற மாதிரி
போல்ட் எப்பவுமே ஒரு 3 விக்கெட் எடுக்கிற ராசி ஒண்ணு உண்டு. ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த பவர் பிளேல அதை அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. பர்கர் வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய டெஸ்ட் இன்னைக்கு இல்ல. பிகாஸ் இவங்களுடைய ஸ்ட்ரோக் மேக்கர் சரியாவே கிளிக் ஆகல இன்னைக்கு. இவங்க எல்எஸ்ஜியோடைய ஒரிஜினல் ஸ்ட்ரோக் பிளே இன்னைக்கு இல்ல. அதனால நம்ம இந்த மேட்ச்ல வந்து குவிக்கா டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு என்ன பிளஸ் ஆர்ஆருக்கு, தேர் பேக் வித் ஃபேண்டாஸ்டிக் ஸ்பின் போலிங் அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தீப் சர்மா கிட்ட ஸ்பின்னர்ஸ்லேயே சேர்த்துக்கலாம் அவனை மெதுவாக போடுறதுனால. 2 லெஃப்ட் ஆர்ம் வந்து இருக்கிறது அமையிறது கொஞ்சம் நல்ல விஷயம். அவங்க வந்து கிளிக் ஆச்சுன்னா பிக் டைம்ல கிளிக் ஆகும். எஸ், அந்த 10 ஓவர் வரைக்கும் மேட்சை கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல சேஸ்ல பின்தங்கி இருந்தாங்க. அந்த சேஸ வந்து ரொம்ப தூரம் டக்குன்னு எடுத்துட்டு வந்து நிக்லஸ் புரானோட அமேசிங் பேட்டிங். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் நிக்லஸ் புரான் சூப்பர்வா பேட்டிங் பண்ணாரு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும், ஆக்சுவலா லாஸ்ட் 2 ஓவர் மாடி வரைக்கும் அவங்கள்ட்ட மேட்ச் இருந்துச்சு. சந்தீப் சர்மா தான் கெடுத்து விட்டார் அந்த மேட்ச் அவங்கள்ட்ட. ஸோ நிக்லஸ் புரானோட பேட்டிங் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. அப்கோர்ஸ் எனக்கு என்ன தெரியும்னா, மெயினா இந்த கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்ல எல்லார்ட்டையுமே. அது வந்து இன்னைக்கு ஒரு 10 ஓவர்ல இன்னும் கொஞ்சம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவைஸ்டா ஆடி இருந்தாருன்னா மேட்ச் வந்து இவ்வளவு பெரிய இதுவையும் கொண்டு வந்திருக்காது நான் நினைக்கிறேன். நீங்க வந்து பிளேம் பண்ண முடியாது இன்னைக்கு கேஎல் ராகுல். ஏன்னா 24-3 இருந்தாங்க. அந்த சமயத்துல நீங்க ஃபிளாம் பாயிண்ட் ஆட முடியாது. அவங்க போலிங்கும் நல்ல குவாலிட்டி போலிங். ராஜஸ்தான் ராயல்ஸ் உங்களுக்கு லூஸ் பால் ரொம்ப கொடுக்கல. பட் ஃபார் த ட்ரெண்ட் பால் ஓவர் மற்றபடி அவங்க டெரிஃபிக்கா போட்டாங்க. ஸோ அதுல கேஎல் ராகுல் இவ்வளவுதான் ஆட முடியும். பட் என்னன்னா ஸ்டாயினிஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஸ்டாயினிஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் நல்லா ஆடுறதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லா ஸ்டாயினிஸ் உள்ள வரும்போதே 12 to 13 ரன்ஸ் ஒரு மாதிரி வந்துடும் உள்ள. அதனால ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கணும். மூளை உள்ள போலர் பார்த்து அஸ்வின் அவர் வந்து அவர் பிச் ஆஃப் த பால் அவர் வரல. ஹூடா பிச் ஆஃப் த பால் வரல. இட்ஸ் நாட் கமிங் ஆன் டு த பேட் இருந்துச்சு. நீங்க கம்ப்ளீட்டா பிச் ஆஃப் த பால் போனோம். ஹூடா வந்து இவர் சஹல் பாதி பிச்ல பால போட்டார். இவர் இறங்கி வந்து அப்படியும் ரீச் ஆகல பால். அப்படியே அடிச்சு பாட்டம்ல அடிச்சு அவுட் லாங் ஆன்ல. ஸ்டாயினிஸ் சேம் எந்த இடத்துல சுத்தினாரு, ஹோல்ட் ஆகல, சரியா டிடன்ட் கெட் ஹோல்ட் ஆஃப் த பால். அதுவும் பாட்டம்ல பட்டது, அதுவும். ஸோ இவங்க பிச் ஆஃப் த பால் வரவே இல்லை யாருமே. ஏன்னா பிச்சு ஸ்லோ. இன்னும் கொஞ்சம் அவங்க டைப் ஆஃப் பிளே கொஞ்சம் மாத்தின்னு தான் ஆடணும். அவங்க மாத்திக்கல. அவங்க யூஸ்வல் ஸ்ட்ரோக் பிளே ஆடினாங்க. இப்போ பாருங்க நிக்கலஸ் புரானா மெதுவா போட்டா நிக்க வைக்கலாம்னு காமிச்சிட்டாங்க பாருங்க. ஸ்லோவா போட்டு யூஸ்வலா நீங்க ஃபாஸ்டா போடுங்க நிக்கலஸ் புரானா நிறைய சிக்ஸ் பார்த்துக்கலாம் நீங்க. சந்தீப் சர்மா வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ் போட்டு அவர் அடி கூடாம பண்ணிட்டாரு. எஸ் சார், எனக்கு என்னன்னா இப்போ இந்த எல்லா டீம்லயுமே அந்த நம்பர் 4, 5, 6க்கு மேலதான் வந்து ஹிட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. மெயினா 6, 7ல ஹிட்டர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே சார். பட் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி விட்டாதானே, நீங்க கேட்டதுல இருந்து எனக்கு அது தோணுச்சு. அவங்க அப்பதான் அவங்க ஆட முடியும். ஏன்னா இப்போ நீங்க வந்து நிக்கலஸ் புரானையும் ஸ்டாயினிஸையும் அவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நீங்க ஆயுஷ்மான் படுவாராஸ் இருப்பாரு, ஆயுஷ்மான் படோனி அவரை முன்னாடி இறக்கி விடுறது, தீபக் ஹூடாவை முன்னாடி இறக்கி விடுறது, இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சேஸ வந்து ரொம்ப அப்படியே பின்தங்க வைக்குது இல்ல சார். ஹூடா இறங்கினதுக்கு காரணம் ராகுல் அண்ட் ஹூடா பார்ட்னர்ஷிப் எப்பயுமே கிளிக் ஆகும். நாட் நவ், பட் 2 years ago, 2 seasons நல்லா கிளிக் ஆகும். அதனால ஹூடா ஃப்ரண்ட்ல வச்சாங்க. பதோனி நீங்க சொல்றது கரெக்ட். பதோனி டைப் ஆஃப் பிளேயர் வந்து லாஸ்ட் 2 overs 30 to win, 35 to win மாதிரி வர சமயத்துல பெட்டர். பட் இன்னைக்கு அவர் சீக்கிரம் வந்திருக்க வேணாம். கரெக்ட். ஸ்டாயினஸ் வந்திருக்கணும் அந்த இடத்துல. ஸ்டாயினஸ் வந்து லாஸ்ட் ஹிட்டிங் ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து 2-3 சிக்ஸ் மாட்டிச்சுன்னா கிளியரா வின் பண்ணி கொடுத்துருவார் மேட்சை. அந்த இடம் தான் மிஸ்டேக் பண்ணாங்க. ஸ்டாயினஸ் ஃப்ரண்ட்ல வந்து பதோனி பின்னாடி வந்திருக்கலாம். வந்திருந்தா ஏன்னா ஸ்டாயினஸ்க்கு ரீச் இருக்கு. ஸ்லோ பிச்சஸ்ல ரீச் இருக்கிறவங்களால வெயிட் பண்ணி அடிச்சாங்கன்னா நல்லா கிளியர் ஆகும். அண்ட் ஒரு 12th 13th ஓவர்ல கேஎல் ராகுல் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். நீங்க சரி அடிக்க முடியல ஸ்ட்ரோக்ஸ். அப்போ 13th ஓவர் ரேஞ்சில் ஸ்டாயினஸ் அண்ட் புரான் கம்பைன் ஆயிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த அளவுக்கு ஸ்டிஃப் ஆயிருக்காது ஆஸ்கிங் ரேட். கடைசியில லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் அந்த அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் எந்த போலரா இருக்கட்டும் அத்தனை பேரும் மெதுவா இவங்க வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா போட்டாங்க. இவங்களுக்கு எது கஷ்டப்படுவாங்களோ அந்த பால கரெக்டா போட்டாங்க. இவங்க வேகமா போட வேகமா அடிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் எல்எஸ்ஜில. பட் இவங்க பிளான் பண்ணி வேகமா ஓடி வந்து மெதுவா போட்டாங்க. பட் லாஸ்ட் திங் அபவுட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் சார், ஒரு சூப்பர் பவுலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர். போன வருஷம் எல்எஸ்ஜி டீம்ல இருந்து ஹெல்மெட் எல்லாம் நான் ஸ்ட்ரைக் ரன்ல இருந்து ஓடி வந்ததுக்கே வின்னிங் ரன்னை தான் அடிச்ச மாதிரி ஹெல்மெட்டை தூக்கி உடைச்சவர் ஆவேஷ் கான். அவர் இன்னைக்கு வந்து ஃபைனல் ஓவரை ஆப்போசிட்ல ஆர்ஆர் டீமுக்கு இந்த தடவை வந்து இங்கிருந்து போடுறாரு. எப்படி போடுறேன் பாரு, நான் உன் டீம்ல இருந்ததை விட இப்ப இங்க இன்னும் சூப்பரா போடுறேன்ற மாதிரி. பட் ஆக்சுவலி இட் வாஸ் வெரி பெட்டர் பவுலிங் ஃப்ரம் ஆவேஷ் கான் சார். அவருடைய நல்ல பொட்டன்ஷியல் இன்னைக்கு ஃபுல்லஸ்டா அந்த ஓவர்ல யூஸ் பண்ணியிருந்தார். வெல் டிரெக்டட் யாக்கர்ஸ், நல்ல லைன்ல இருந்து சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அவங்க திங்க் டேங்க்ல இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின உடனே ஒரு திங்க் டேங்க்ல ஒரு சின்ன 5 minutes எல்லாரும் பேசியிருப்பாங்க. இவங்க டெரிபிக் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ், இன்ஸ்டிங்டிவ் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா போடணும், வேகமா போடணும் டிசைட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு யாருமே எக்ஸ்பிரஸ் டெலிவரிலாம் யாருமே போடலையே. ட்ரெண்ட் போல்ட் கூட ஒரு ஃபுல் ஃபயரி பேஸ்லாம் போடல பாருங்க நீங்க.
ஸோ அப்படி பண்ணிட்டாங்க. பட் முக்கியமா ஒரு விஷயம் நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த தடவை ஆஸ்கார் நாமினேஷன்ஸ்ல வந்து ஹெட்மேயருடைய பேர் விட்டாங்களே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸ் முதல்ல பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ஆஸ்கார் கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட் ஆயிட்டு நான் இப்ப எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மயக்கம் தெரிஞ்சவொடனே ஹீரோயின்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தாரு. ரொம்ப கிளியரா தெரியுது எக்ஸிட். இப்படி ஒரு நடிப்பு தேவையா? எஸ் சார், இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவ்வளவு பெரிய பிக் ஸ்கோர் எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் ஒரு அமேசிங்கான பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சஞ்சு சாம்சன் அண்ட் ரியான் பராக். ரெண்டு பேருமே அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங். பராக் வந்து ரொம்ப வருஷமா நான் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஆனா ஆட மாட்டாரு. இந்த வருஷம் கொஞ்சம் சைலண்டா வந்து சூப்பரான இன்னிங்ஸ் முதல் மேட்ச் ஆடி இருக்காரு. சஞ்சு சாம்சன் அமேசிங் டிஸ்பிளே, சூப்பர் பேட்டிங், 6 பறகுது லாஸ்ட் மினிட்லாம். அவங்களோட பார்ட்னர்ஷிப் பத்தி. ஆமா, சஞ்சு சாம்சன் வந்து அவர் அடிக்கிற விதம் ரொம்ப பிரமாதம். ஏன்னா அவ்வளவு ஸ்டைலிஷ், உங்களுக்கு இம்பாக்ட் ரொம்ப தெரியவே தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கிரௌடுல போய் விழும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃபண்டாஸ்டிக்கா கிளிக் ஆகி ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணின்னு ஒரு 2 பேரும் சீல் பண்ணிட்டார் கிளீனா. அதான் சொல்றேன், இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒன்று கிளிக் ஆயிருந்தா, இப்போ இன்கேஸ் ஹூடா அண்ட் ராகுல் நல்லா கிளிக் ஆயிருந்ததுன்னா அவங்க இன்னும் இந்த பொசிஷன் கொஞ்சம் ஈஸி அவுட் ஆயிருக்கும். எந்த இடத்துலயுமே பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வரல. பட் இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பராக் அண்ட் சஞ்சு சாம்சன் டெரிஃபிக்கா கிளிக் ஆயிடுச்சு அந்த பார்ட்னர்ஷிப். பராக் வந்து இந்த இவ்வளவு ரன் அடிச்சது எனக்கு பெரிய ஷாக். எனக்கு அப்கோர்ஸ் அதுக்கு வந்து நம்ம அவர் மோஷன்கான அந்த கேட்ச் விட்டு முடிய கட்டினார். ஆனா மொத்த சீசனுடைய ஸ்கோரே பராக் அடிச்சா இருக்கு இந்த மேட்ச்ல. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஓவரா ஸ்டண்ட் அடிப்பார் அவரு. பாப்போம். எஸ், த்ரூப் ஜுரேல் கேவ் அ வெரி குட் எண்டிங் டு தி சீசன். அந்த இன்னிங்ஸ்க்கு நல்லபடியா ஒரு ஸ்கோர் அடிச்சு தான் இந்த மேட்ச் அவங்க வந்து ஒரு நல்ல டார்கெட் கொண்டு போனாங்க. அமேசிங் பவுலிங், பேட்டிங் எல்லா விதத்திலயுமே ஆர்ஆர் சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க சார். இன்னொரு பக்கம் அங்க எம்ஐ வெர்சஸ் ஜிடி காத்துக்கிட்டு இருக்குது நம்ம கிட்ட. அந்த மேட்ச்ல பார்க்கறது தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆமா, 2 டீமுமே ஹார்திக் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டீம்ல ரோஹித் சர்மா வந்து என் பிளேஸ்ல நீ வந்துட்டு இல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டீம்ல எங்களை விட்டு நீ போயிட்டு இல்ல, என்ன பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த டீம் பார்த்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பீ an interesting tussle. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட மறுபடியும் சந்திப்போம். எஸ், thank you sir, see you on the next RRR. Thank you, again meet you on RRR. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.